சேஃபாக இரு. ஓகே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரைவேட்டில் பார்த்துருவீங்க. ப்ரைவேட்டில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணதான் வீட்டிலேருந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ சேனல் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பேக் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்புறம் சொல்கிற ஒரு டிப்பை நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஃபஸ்ட் இந்த வீடியோ மேக் பண்ண நம்ம அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தான். இதுக்கான ப்ரொஃபஷனல் லிங்க் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வீடியோ பண்ண புக் ஆப்ஷன் ஷேர் ஆப்ஷன் ரெண்டு வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். ஒரே ப்ராஜெக்டாக இருந்திருப்பேன். நீங்கள் ஒன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு இருக்கும். இதுக்கான பாஸ்வேர்டு இந்த வீடியோவில் நான் வந்து தந்திருப்பேன். வீடியோ வந்து வாய்ஸில் வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் வீடியோ வந்து கண்டினியூஸ் ஸ்கிப் பண்ணால் பார்த்து நான் சொல்கிற பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணிட்டு சப்மிட் கிளிக் பண்ணி உங்களுக்கு ரெடிட்னு ஷோ ரெடிட் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆனால் கீழே ப்ளஸ் பார்த்தா கீழே ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு புக் ஆப்ஷன் ஷேர் ஆப்ஷன் ரெண்டு வந்து இம்போர்ட் ஆகும். ஃபஸ்ட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஆடியோ லேயரும் ஒரு 2 குரூப் லேயர் தான் இருக்கும். மற்றெல்லாம் நான் இமேஜில் ஆட் பண்ணுறேன். வீடியோ கொஞ்சம் தான் போக சொல்லிட்டு அங்கே எப்படி சிம்பிளாக மேக் பண்ண சொல்லலாம். கரெக்டாக 0:0 வச்சுங்க. வச்சுன்னு ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். மீடியா போங்க. யார் இமேஜ் செலக்ட் பண்ணல நீங்கள் அவங்க இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். இமேஜ் ஆட் பண்ணி மேலே 3 ஆட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி 5th ஒன்று ஃபில் கம்பல்சரி ஆப்ஷன் ஷோ ஆகும். கிளிக் பண்ணி ஃபுல்லாக செட் ஆகிடும். இப்போ 3 ஆப்ஷன் போய் கரெக்டாக நீங்கள் சைடில் ஜூம் ஆப்ஷனில் போய் ஃபஸ்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணிட்டு இமேஜில் செலக்ட் பண்ணி உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி கரெக்டாக ஜூம் பண்ணி அலைன் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் யாரை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் புக் மார்க் போங்க. புக் மார்க் போனால் கரெக்டாக ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் அங்கேருந்து இது வரைக்கும் கரெக்டாக உங்களுக்கு இமேஜ் கரெக்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இப்போ சைடில் 3 பார் இருக்கும். அது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அந்த குரூப் லேயர் கீழே வரணும். கரெக்டாக இந்த 2 குரூப் லேயர் இருக்குது கீழே வந்து இந்த இமேஜ் வந்து கரெக்டாக வர மாதிரி வந்து கரெக்டாக வந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட் கரெக்டாக இந்த டபுள் புக் மார்க்லேருந்து கரெக்டாக டபுள் புக் மார்க்கில் செகண்ட் 4:06 புக் மார்க் வச்சுன்னு திரும்பி இங்கேருந்து கண்டினியூஸாக தெரியும். அதே மாதிரி இங்கே முன்னே ஆட் பண்ண மாதிரி இமேஜ் கரெக்டாக வந்து இங்கேருந்து கண்டினியூஸாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண பேக் வந்துங்க. ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபர்ட் இல்லை 3 ஆட் செலக்ட் பண்ணி எஃபர்ட் வந்து காப்பி பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. சாரி புக் மார்க் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. புக் மார்க் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிருப்பீங்களா குரூப்பில் இருக்குது. அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபர்ட் செலக்ட் பண்ணி 3 ஆட் வந்து எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபர்ட் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் பேக் வந்து இந்த ஒரு லேயர் இந்த ஒரு லேயர் மட்டும் எஃபர்ட் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜில் இருக்கிறது நெக்ஸ்ட் ஒரு இமேஜில் இருக்கும். கரெக்டாக அந்த இமேஜில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட் 3 ஆட் வந்து எஃபர்ட் வந்து காப்பி பண்ணிங்க. வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி நான் சொல்கிற இடத்துல மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக கண்டினியூஸாக நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆவாங்க. நான் சொல்கிற புக் மார்க்கில் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபேஸ் பண்ணிங்க. கரெக்டாக 4:14 ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபர்ட் செலக்ட் பண்ணுங்கள். 3 ஆட் வந்து ஃபேஸ் பண்ணிங்க. கரெக்டாக ஸ்மால் லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக நெக்ஸ்ட்டு லேயர் விட்டு நெக்ஸ்ட் லேயருக்கு இந்த எஃபர்ட் வந்து ஃபேஸ் பண்ணிங்க. கரெக்டாக 6:07 அந்த லேயருக்கு இந்த எஃபர்ட் வந்து ஃபேஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட்டு 7:08 லேயருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8:05 சென்டரில் இந்த லேயருக்கு ஃபேஸ் பண்ணுவான். நெக்ஸ்ட் லேயர் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10:00 லேயருக்கு வந்து ஃபேஸ் பண்ணிங்க. இதே மாதிரி கரெக்டாக ஒரு லேயர் தான் டிஃப்ரெண்ட் வருது நினைக்கிறேன். கரெக்டாக இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக 11:23 கரெக்டாக இந்த சின்ன லேயர் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிங்க. நான் எங்கே சொல்கிறேன்னா அங்கே மட்டும் நீங்கள் கரெக்டாக அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. 13:17 அவ்வளோதான். எங்கே எஃபெக்ட்டில் ஆட் பண்ணிட்டாலும் திருப்பி பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேர் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணி பார்த்தா ப்ளஸ் முன்னாடி ஒரு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் ஷோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ஆப்ஷன் வந்து காப்பி ஆகிடும். பேக் வந்துங்க. பேக் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எங்கே எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு எந்தெந்த லேயர் எம்டி ஆகுதோ அந்த எம்டி ஆகிற லேயர் நான் சொல்கிற மாதிரி இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபேஸ் ஸ்டைல் பார்த்து ஒரு ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த பக்கெட் மாதிரி இருக்கும். அது வந்து ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் பண்ணிட்டு இந்த பேஸ் லேயர் கிளிக் பண்ணுங்கள். பேஸ் லேயர் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த எஃபெக்ட் பார்த்தா உங்களுக்கு ஆட் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் எங்கே எம்டி ஆகுதோ அதே 3 லேயர் செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு
ஃபேஸ் ஸ்டைல் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகினா வரும். இந்த புக் மார்க் ப்ரெசென்ட்டுக்கான பாஸ்வேர்டு பற்றி நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிங்க. புக் மார்க் ப்ரெசென்ட்டுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 2288. கரெக்டாக பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 2288 கரெக்டாக போட்டு நீங்கள் வந்து புக் மார்க் ப்ரெசென்ட் இம்போர்ட் பண்ணிங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி ஆவாங்க. ஃபேஸ் ஸ்டைல் கரெக்டாக ஆட் பண்ணி ஆவாங்க. ஆட் பண்ணி இதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் ஆட் பண்ணிங்க. நான் பேக் வந்துக்கிறேன். பேக் வந்து இப்போ ஷேர் ப்ரெசென்ட் ஓப்பனிங்க. ஓப்பனிங்க ஃபஸ்ட் 2 சிசி லேயர் இருக்குது. பார்த்தா லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிங்க ப்ளஸ் ஐக்கன் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டு காப்பி டூ லேயர் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண 2 லேயர் காப்பி ஆகிடும். பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ப்ரெசென்ட் ஓப்பனிங்க. ஓப்பன் பண்ணி ப்ளஸ் ஐக்கன் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே ஃபேஸ் டு 2 லேயர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி 2 லேயர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். கரெக்டாக லாஸ்ட் லேயர் செட் ஆகி செக் பண்ணிங்க. செட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக மேலே செட் ஆகிட்டா மேலே செட்டிங் வரல ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட் ஆகி செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒருத்தர் கமெண்ட்டில் பார்த்தா எக்ஸ்போர்ட் ஆகல சொல்கிறாங்க. நீங்கள் வந்து குவாலிட்டி வந்து நான் வந்து ரொம்ப ஐயா கொடுத்துப்பேன். ஏன்னா நீங்கள் மீடியம் கூட வச்சு கூட எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. நான் வந்து ரொம்ப ஐயா வச்சு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறது. நீங்கள் கரெக்ட் செட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும் சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரி வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.